உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அன்பானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. அவருடைய புது கிருபையினால் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பாராக. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற ஆண்டவர் தமது பலத்தால் உங்களை எடைகட்டுவாராக. சுகவீனமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு தேவன் தம்முடைய பலத்தை உங்களுக்கு தருவார். என் கிருபை உனக்கு போதும் என்கிறார். இந்த வசனத்தை கேளுங்கள். வசனத்தில் சுகமாக்கும் வல்லமை இருக்கிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் வசனம் உங்களை பாதுகாக்கும். வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வசனம்தான் கோலும் தடியும். ஆண்டவர் இந்த வசனத்தையும் உங்களை பாதுகாப்பார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21, 22, 23, 24 4 வசனங்களை வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, ஏனோக்கின் வரலாற்றை பற்றி வாசிக்கிறோம். ஆக்சுவலா 18ஆம் வசனத்திலிருந்தே ஏனோக்கின் பிறப்பு வருகிறது. 18வது வசனம் முதல் 24வது வசனம் வரைக்கும் ஏனோக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாரேத் என்கிறவன் ஏனோக்கை பெற்றான். இன்றைக்கு ஏனோக்கை குறித்து நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். பெற்றான் மரித்தான், பெற்றான் மரித்தான் என்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த பொதுவான எல்லாரும் வாழ்க்கையில் நடந்த ஒரு பொதுவான விஷயத்தை விட்டு ஏனோக்கு வித்தியாசமாய் இருந்தார். அதாவது இப்படி சொல்லலாம், ஈனாக் வாஸ் டிஃபரண்ட். ஏனோக்கு வித்தியாசமாய் இருந்தான். ஏனோக்கை பற்றி எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, அவன் தேவனோடு நடந்தான். வித்தியாசமானவன், தேவனோடு நடந்தவன். He had a literal walk with God. இந்த 10 தலைமுறையில ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று நோவா. இவர்கள் இருவரை பற்றி தேவனோடு நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் இருவரிலும் ஏனோக்கு சிறந்தவர். ஏனென்றால் தேவனோடு நடந்து 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 தேவனோடையே போயிட்டாரு. அவர் மரணத்தை பார்க்கவில்லை. இந்த உலக வரலாற்றுல மரணத்தை சந்திக்காதவர்கள் 2 பேர். ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். அதன் பிறகு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிக குறைந்த காலம் வாழ்ந்தது இந்த ஏனோக்கு தான். 365 வருடங்கள். இவனுடைய அப்பா 962 வருஷம், இவனுடைய மகன் 969, அப்பா 962, மகன் 969. இடையில் இருக்கிற இந்த ஏனோக்கு வெறும் 365 வருடங்கள். ஆனால் அப்பாவை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்களை விட மகனை பற்றி சொல்லப்பட்ட, அதாவது தகப்பனாகிய யாரேதை பற்றியோ அல்லது மகனாகிய மெத்துசலாவை பற்றி சொல்லப்பட்டதை விட இவரை பற்றி சொல்லப்பட்டது பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம், ஆச்சரியமான விஷயம். தேவனோடு நடந்தான். அதுவும் 65 வயசுல ஒரு பையனை பெற்று நிறைய பேர் பிள்ளைகள் குமாரையும் குமாரத்தையும் பெற்றான். நிறைய பேர் பிறந்திருக்காங்க. அந்த முதல்ல பிறந்த மூத்தவனைத்தான் அங்க ஆண்டவர் எழுதுகிறார். அந்த வம்ச அட்டவணையில் அப்படிதான் எழுதுகிறார். யூதருடைய அந்த ஜீனியாலஜி எழுதுகிற முறையின்படி அப்படி எழுதுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதன் பிறகு குமாரையும் குமாரத்தையும் பெற்றான். குடும்பத்தில் இருக்கிறார். அவருக்கு மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆனாலும் தேவனோடு நடந்தான். மற்ற எல்லாரோடும் வித்தியாசமாய் இருந்தான். அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லாரை விட ஏனோக்கை பற்றி கர்த்தர் எழுதுகிறார், தேவனோடு நடந்தான். அதனால என்ன ஆச்சுன்னா, மற்ற எல்லாருக்கும் இல்லாத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன அந்த பாக்கியம்? அவர் தேவனோடு நடந்தான், தேவனோடு பறந்தான். அப்படி வச்சுக்கலாம்ல. ஏனோக்கு தேவனோடு நடந்தான், தேவனோடு பறந்தான், அல்ல தேவனோடு மறைந்தான். தேவனோடு நடந்தான், தேவனோடு மறைந்தான். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. இன்றைக்கு ஏனோக்கை போல நீங்களும் நானும் தேவனோடு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நாள் வருகிறது. வருகைக்கு காத்திருக்கிறோம். என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார். இன்னைக்கு பரலோகத்தை குறித்து நாம் தான் அதிகமாய் பாடுகிறோம். மற்ற எல்லா மார்க்கங்களை விட இயேசு வருவார் என்று பாடுகிறோம். மரித்த இயேசு உயிர்த்தார் என்று பாடுகிறோம். இயேசு வந்து என்னை கூட்டிக் கொண்டு போவார் என்று பாடுகிறோம். நான் அங்கே போவேன் என்று பாடுகிறோம். கவலை இல்லை, கண்ணீர் என்று பாடுகிறோம். பரலோகம் என் சொந்தமே என்று பாடுகிறோம். வருத்தம் பசிதாகம் அங்கே இல்லை என்று பாடுகிறோம். ஓட்டத்தை ஜெயமுடன் முடித்து கிரீடத்தை பெறுவேன் பாடு. எவ்வளவு நம்பிக்கை உள்ள மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம். இந்த நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? ஏனோக்கு தேவனோடு நடந்தான், தேவனோடு பறந்தான், தேவனோடு மறைந்தான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். He was a man who was different. He never met death.
மரணத்தை சந்திக்கவே இல்லை. சரீர பிரகாரம் மரணத்தை சந்திக்கல. அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த நாட்களில் ஒருவேளை இயேசு வருவார் என்றால் சரீர பிரகாரமான மரணத்தை சந்திக்க மாட்டோம். அல்லது சற்று தாமதமாய் சில வருடங்கள் அல்லது பல வருடங்கள் பொறுத்து வந்தால், நம்முடைய மரணம் உந்தி வந்தாலும் நாம் அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாள்ல ஏனோக்கை போல நீங்கள் வித்தியாசமாய் வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். God wants you to be different. My brothers and sisters, walk with God. Walk with God. ஆண்டவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, வசனத்தின்படி நடக்கிற வாழ்க்கை. 119ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற. இன்னைக்கு படிக்கிறவங்களே குறைவுதான், நடக்கிறவங்களை கர்த்தர் தேடுறாரு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஏனோக்கு நடந்தான், தேவனோடு மறைந்தான், தேவனோடு பறந்தான். அந்த நாள் வருகிறது. இந்த நாள் அந்த நாளா இருக்கலாம், இந்த நாள் அந்த நாளா இருக்கலாம். இயேசு வந்தால் நீங்கள் பறந்து போவீர்களா? எடுத்துக்கொள்ளப்படுவீர்களா? அந்த நிச்சயம் உண்டா? அன்பானவர்களே, தேவனோடு நடந்த, அதுவும் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதி தேவனோட. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்துல அதிகமான நேரம் நம்முடைய வீடு, குடும்பம், உலக காரியங்கள் இவைகளும் செய்கிறோம். ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் கொடுக்கிறோம். ஆனா ஏனோக்கு வித்தியாசமானவன். அவன் வாழ்ந்த 365 வருடத்துல 300 வருடம் தேவனோடு நடந்தான். வாட் a privilege. What an example. எவ்வளவு எடுத்துக்காட்டு. நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி ஒரு 75 வருடம் வாழ்கிறோம் என்றால், யோசித்து பாருங்க, 75 வருடம் வாழ்கிறோம் என்றால் அதுல ஒரு மனிதன் தினமும் 8 மணி நேரம் தூங்கினாலே 25 வருஷம் தூக்கத்திலே போயிடும். ஒரு 8 மணி நேரம் உலக வேலை மற்ற வேலை செய்தாலே அடுத்த 25 வருஷம் போயிடும். 75 வருஷம் ஒரு ஆள் வாழ்ந்தா. மீதி 8 மணி நேரத்துல நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்காக வாழ்றோமா? அதுவும் வேலை, அதுவும் போயிட்டு ஒரு நாளைக்கு நீங்க 1 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா வருஷத்துல 365 மணி நேரம். 75 வருஷத்துல எத்தனை மணி நேரம் கணக்கு போட்டு பாருங்க. எவ்வளவு குறைவா இருக்கு பாருங்க, எவ்வளவு குறைவா இருக்குது நம்ம வாழ்க்கையில கடவுளுக்கு நம்ம செலவழிக்கிற நேரம். அன்பானவர்களே, ஏனோக்கின் அவருடைய வாழ்க்கையின் பெரும் பகுதி தேவனோடு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக. ஒவ்வொரு நாளும் பெரும் பகுதி கர்த்தரை நினைத்து, அதுக்காக எப்பொழுதும் முழங்கால் பட்டுக்கொண்டே இருப்பதல்ல, அந்த வசனங்களால் இதயத்தை நிரப்புங்கள், பாடிக்கொண்டே இருங்கள். எப்படி தானியேல் இடைவிடாமல் ஆராதித்தாரோ, எப்படி இந்த கொர்நேலியு அவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரோ, அந்த ஜெப ஆவியும் ஆராதனை ஆவியும் உங்களுக்கு இருப்பதாக. அதை காத்துக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். அற்புதமான ஆண்டவரே, இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.